கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நன்மை என்ன என்பதை கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நன்மை செய்கிறோமா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்காமல், வேத வசனங்களை அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை நேசிக்கிறோமா, இரவும் பகலும் தியானிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாய் முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை எடுத்து வாசிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வோம், நன்மை செய்வோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நன்மை செய்யும்படிக்கு நமக்கு திராணி இருக்கும் என்றால் நாம் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்மை செய்வதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் என்றால் நாம் யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு நாம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்தது நன்மைகள் செய்வதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக, பிதாவானவரை மகிமைப்படுத்துவதற்காக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிறோமா? நன்மை செய்வதும் தான தர்மங்களை செய்வதும் தேவனுக்கு பிரியமான பலி என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. அவருடைய பிள்ளைகளாகி நாமும் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகி நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்யாமல் அநியாயமான காரியங்களை செய்கிறார்கள். அநியாயம் செய்யும் போது கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்க வேண்டும். நீதிமான் தன் நீதியிலே நடக்க வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு விலகி உண்மையோடு நீதியோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ முடியும். அவர் நீதிபரர், நியாயமான காரியங்களை செய்கிறவர். அநியாயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விலகும்போது, நியாயத்தை தேடும்போது, செமையான வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு இறங்குகிறோமா? ஏழைகளுக்கு உதவி செய்கிறோமா? ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறோமா? நம் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே இரக்க குணம் இருக்கட்டும். ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் கொடுத்த கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், மனத்தாழ்மையாக நடந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு மாத்திரமே. அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஆசீர்வதித்து நன்மையாய் கொடுத்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேலை செய்தற்கேற்ற நல்ல பலனை சத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். மரண பரியந்தம் நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வோம். நன்மையான காரியங்களை செய்வோம். நியாயம் செய்வோம். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையோடு வாழ்வோம். வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற காரியத்தை நாம் செய்ய ஆயத்தமாய் இருப்போம். அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, துக்கங்களோ, தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைங்க. ஏசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. என் தேவன் சுகமாக்குகிறவர். உடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேத வசனத்தின்படி பிள்ளைகளை குணமாக்கின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைநுமிர செய்யுங்கப்பா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுதுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.